Hi friends, இந்த வீடியோல நம்ம jQuery யூஸ் பண்ணி எப்படி வந்து எலிமெண்டோட ஸ்டைல் வந்து நம்ம மாத்துறது அப்படினு சொல்லி பாப்போம். இப்போ இதுக்கு வந்து நம்ம jQueryல css அப்படிங்கற மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி cssல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் வந்து நம்ம எலிமெண்ட்க்கு செட் பண்ண முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து சிங்கிள் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றதா இருக்கு அப்படினா அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராப்பர்ட்டீஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்குனா அதுக்கு இன்னொரு சின்டாக்ஸ் இருக்கு. சரிங்களா? இங்க ஒரு paragraph tag கொடுத்திருக்கோம். இதுக்கு வந்து கலர் மட்டும் எப்படி மாத்துறது அப்படினு சொல்லி பாப்போம். இந்த paragraph tag அப்படிங்கிறதுனால அந்த tag ஓட நேம் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன் $p. இதுக்கு நம்ம css ஸ்டைல் அப்ளை பண்ற மாதிரி இருக்கு அப்படினா jQueryல css அப்படிங்கற மெத்தட் இருக்கு. இத நம்ம யூஸ் பண்ணி ஸ்டைல் மாத்திக்கலாம். இப்போ இதுக்கு பாருங்க நம்ம ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் மாத்த போறோம். இப்போ கலர் அப்படிங்கிறது மாத்த போறேன். நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் மாத்திக்கலாம். இப்போ ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மாத்துறதுனால இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பாராமீட்டர் கொடுக்கணும். ஒன்னு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம். இப்போ நான் கலர் மாத்துறதுனால கலர் அப்படினு கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. நான் ரெட் கலர்ல மாத்துறதுனால ரெட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இத சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்த அந்த ஸ்டைல் பாத்தீங்கன்னா அந்த எலிமெண்ட்க்கு அப்ளை ஆயிருக்கும். இப்போ இந்த சின்டாக்ஸ்ல நம்ம வந்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதே வந்து மல்டிபிள் ப்ராப்பர்ட்டீஸ் அப்ளை பண்ணனும் அப்படினா இதுல வந்து நம்ம இந்த டபுள் பாராமீட்டரையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு கர்லி பிரேசஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்குங்க. இது வந்து நம்ம CSS ஸ்டைல்ல வந்து ஒரு செட்டா வந்து பாஸ் பண்ண முடியும். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் கொடுக்கணும். கலர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இதுல வந்து நமக்கு செப்பரேட்டர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கோலன். அதுல வந்து நம்ம ரெண்டு பாராமீட்டர் பாஸ் பண்ணதனால ஒன்னு வந்து ப்ராப்பர்ட்டியோட நேமும் வேல்யூவும் கொடுத்திருக்கோம். இதுல வந்து நம்ம ஒரு செட்டா பாஸ் பண்றதனால இதுக்கு ஒரு செப்பரேட்டர் வேணும். அதனால கோலன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட நேம் கோலன் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து ரெட் அப்படினு கொடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் நம்ம வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கறதா இருந்தா கமா கொடுத்துட்டு அடுத்து ப்ராப்பர்ட்டி நேம் கொடுக்கணும். இதுல வந்து நான் font சைஸ் மாத்திக்கிறேன். font hyphen size கோலன் ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கலாம். அடுத்து அண்டர்லைன் பண்றதுக்காக டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படிங்கற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இதனோட வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து அண்டர்லைன் அப்படினு கொடுத்துக்கலாம். இப்போ இத நீங்க சேவ் பண்ணிட்டு இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இங்க கொடுத்த எல்லா ஸ்டைலுமே பாருங்க அப்ளை ஆயிருக்கும். கலர், font சைஸ், அண்டர்லைன் எல்லாமே நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ இது வந்து நம்ம font ஸ்டைல் மாத்திருக்கோம். இந்த மாதிரி நம்ம CSSல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டீஸ்மே வந்து நம்ம மாத்த முடியும். இப்போ இத ஒரு div box கொடுத்திருக்கேன். இந்த divக்கு வந்து height, width, background மாத்துறதா இருந்தாலும் மாத்தலாம். இப்போ இது id அப்படிங்கிறதுனால $id ஓட நேம் வந்து box css. இப்போ இதுக்கு வந்து மொத்தம் நம்ம ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி கொடுக்க போறோம். height, width, color. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து height. என்னோட height வந்து ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அடுத்து width வந்து ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் மாத்தணும். பேக்ரவுண்ட் hyphen color. இது வந்து ரெட் கலர்ல கொடுத்துக்கிறேன். இப்போ இத வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படினா நம்ம கொடுத்த ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா வந்து div கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம CSSல இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டீஸ்மே இந்த CSS அப்படிங்கற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எலிமெண்ட்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த வீடியோல எப்படி வந்து நம்ம CSS மெத்தட் யூஸ் பண்ணி எலிமெண்ட்டை ஸ்டைல் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ்ல நம்ம அடுத்த வீடியோஸ்ல பாப்போம். Thank you friends.